ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனிப்பெயர்ச்சி பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி மிச்ச 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் நம்ம அனுஷம் வரைக்கும் முடித்தாச்சு. இப்போது விசாகத்திலேருந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 சனிப்பெயர்ச்சி ரேவதியில் இருந்து என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் சனி வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். விரயஸ்தானாதிபதியாக விசாகத்துக்கு சனி வந்திருக்கார். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா போதும், தப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற சனியும் வேலை செஞ்சுட்ருப்பார் இல்லையா? உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கும் பட்சத்தில் பெருசாக பிரச்சனை இருக்காது. உங்கள் ஜாதகத்தில் சனி கெட்டு இருக்கும் பட்சத்தில் இந்த விரய சனி உங்களுக்கு பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் கவனமாக மட்டும் இருந்துக்கோங்க, நல்லது. விரய சனின்னு சொல்கிறீங்களே, திருமணமெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கட்டாயம் திருமணம் நடக்கும். திருமணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய செலவாகும் ஃப்ரெண்ட்ஸ் திருமணத்தில். ஓகேங்களா? அதே போல் பிரச்சனைகளும் நிறைய வரும். சும்மா சாதாரணமாக நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல போனால், அது ஒரு படத்தில் விவேக் படமா வடிவேல் படமா நான் மறந்துட்டேன். சொம்பு கேட்குறார் மாப்பிள்ள அப்படின்னு, அவர் தண்ணி கேட்பாரு. அந்த தண்ணி கேட்டது கடைசியில் சொம்புல தண்ணி அப்படின்னு போய் கடைசியில் மாப்பிள்ளை செம்பு கேட்டார், அதுலேயும் வெள்ளி சொம்பு கேட்டார் அப்படின்னு பிரச்சனையாகி அந்த கல்யாணம் நின்று போயிடும். ஒரு ஜோக் அது. அந்த மாதிரி நம்ம ஒன்று சொல்ல போக பொண்ணு வீட்டுக்காரங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க, அல்லது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. அதனால ஒரு பிரச்சனைகள் வரும். பிரச்சனையோடவே திருமணம் நடக்கும். அப்புறம் ஒரு ஃபஸ்ட் நைட்டில் கூட அந்த பொண்ணு நீங்கள் அப்படின்னு பேசுனீங்களே எங்கள் அப்பாவை, எனக்கு உங்கள் மேலே ஒரே கோவமாக இருக்குங்க அப்படின்னு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனையோட அந்த லைஃப் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். காதல் திருமணத்துலேயும் அப்படி தான். காதலிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் காதலியோட வீட்டில் போய் அந்த பையன் பேச போகிறான், இல்லை அவங்க அப்பா அம்மாவை பேசுகிறக்கு அனுப்புனா 2 பேரும் எதையோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கோடி இவங்க காதலர்கள் 2 பேரும் அதை பேஸ் பண்ணி இருந்துட்டு அப்புறம் 1 வருஷம் கழித்து தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகும். அதே போல் தான் 2ஆம் திருமணத்துக்கும். 2ஆம் திருமணத்துக்கு காத்துட்ருக்கவங்க தயவு செஞ்சு இந்த 1 வருஷம் நீங்களே பேசி நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு முடிவு பண்ணுங்கள். நடுவில் யாராவது விட்டிங்கன்னா உங்களை பிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். திருமணத்துக்கு மீறின அந்த உறவுகள் எல்லாம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு பேசாமல் இருந்துருங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு அது தப்பாக போகும். உங்கள் உறவுகளுக்குள்ள வேறு மனைவி குடும்பமெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த உறவுகளை பிரித்து விடுற மாதிரி உங்களுக்கு பிரச்சனை ஆகுமோ தவிர, ஏன்னா விரயஸ்தானம் உங்கள் வாழ்க்கையில் பல விரயங்களை இந்த தேவையில்லாத உறவுகள் கொடுத்துரும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் ஏதோ ஒரு உடல்நிலை பாதிப்போ இல்லை அந்த கரு தங்காமல் போகிறதோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுருங்கிறனால தயவு செஞ்சு இந்த நேரத்தில் குழந்தை ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்க, குழந்தை வேணும்னு சொல்லி டாக்டர்கிட்ட போகிறீங்க, இந்த IVF ட்ரீட்மெண்ட் மாதிரியெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த வருஷம் எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்கும் பட்சத்தில், அதுவும் குருவும் நல்லா இருக்கும் பட்சத்தில், நீங்கள் 5ஆம் பாவம் குரு நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட்கெல்லாம் போகலாம். ஆனால் அதுவும் நல்லா இல்லை, உங்கள் ஜாதக ரீதியாகவும் நல்லா இல்லை அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்கெல்லாம் போகாமல் இருக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளோட படிப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க மட்டும் இல்லை, கொஞ்சம் மூத்த குழந்தைங்க, 10th +2 போகிற குழந்தைங்க, காலேஜ் போகிற பசங்க பொண்ணுங்க, மேலே ஏதாவது எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி எல்லாருக்குமே இப்போ படிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அவங்க மைண்டுக்குள்ளே வேறு யோசனைகள் அந்த மாதிரி நிறையா அந்த படிக்கணுங்கிற அந்த முனைப்பை கெடுக்க தான் பார்ப்பாரோ தவிர, தயவு செஞ்சு இந்த நேரத்தில் நார்மலாக ஸ்கூல் குழந்தைங்க ஒரு அளவுக்கு படித்து எப்படியும் வந்துடுவாங்க. இந்த எக்ஸாம் பணம் கட்டியெல்லாம் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படிங்கிறவங்க பெருசாக அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் ஆகுமா? ஆகும், கட்டாயம் ஆகும். விரயஸ்தான சனி சண்டை மூட்டி விடுறதுல ரெடியாக இருப்பார். சாதாரணமாக சும்மா ஒரு பேச்சு பேசுங்க, கேஷுவலாக ஒரு பேச்சு பேசுவீங்க, அதுக்கு சண்டை வந்துடும்.
சரிங்களா? அதனால் எங்கே போனாலும் இப்போது விசாக நட்சத்திரக்காரர்கள் பேசாமல் இருந்துக்கோங்க, வாயே திறக்காதீங்க. யாராவது கேட்டால் பதில், சரிங்களா? அதுவும் கவனமாக பதில் சொல்லுங்கள். அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாக பேசலான்னு நினச்சிங்க, சண்டை முட்டி விட்டுருவார். நீங்கள் கேஷுவலாக பேச போய் 2 குடும்பங்களே, இப்போ உங்கள் அக்கா குடும்பம் வந்திருக்கு, நீங்களும் போகிறீங்க பேசுகிறீங்கன்னா, மொத்தமாக உங்கள் பசங்க, உங்கள் மனைவி, நீங்கள் எல்லாரும், அவங்க கணவர், அவங்க பசங்க எல்லாம் சண்டை போட்டுக்குவாங்க. மொத்த குடும்பமுமே பிரிஞ்சு போகிற மாதிரி பண்ணி வச்சிருவார். சொத்து ஏதாவது கிடைக்குமா, எனக்கு இப்போ இந்த நேரத்தில் அப்பா சொத்து கொடுப்பாரா அப்படின்னு பசங்களாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு எதுவும் போய் கேட்காதீங்க. பெண்களாக இருந்தாலும் உங்கள் அப்பா வீட்டு சைட்லேருந்து சொத்து வரணும் அப்படின்னு நினச்சி இப்போ போய் பேசுனீங்கன்னா சொத்தும் வராது, அதை கொடுக்குற எண்ணமே அவங்களுக்கு போயிடும், உறவுகளும் கெட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். இதே தான் நான் கணவன் மனைவிக்கும் சொல்கிறேன், ஓகேங்களா? எங்களுக்கு இந்த நேரம், இந்த 1 வருஷம் கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசாக நட்சத்திர கணவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான், பேசாமல் இருங்க. எது பற்றியும் யோசிக்காதீங்க. மனைவி என்ன சமைச்சு தராங்களோ சாப்பிடுங்க, எங்கே போகலான்னு சொல்கிறாங்களோ போங்க. அவங்க ஒரு சாரீ எடுத்து இப்படி மேலே போட்டு காட்டி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால், நல்லா இருக்குமா, உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துரு, நல்லா இருக்குது அப்படி மட்டும் சொல்லுங்கள். அந்த ஏதோ கலர் ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படின்னு தான் நீங்கள் சொல்வீங்க. ஆனால் அவங்க என்னம்பாங்க, அப்போ நான் இந்த வேலைக்கு எடுக்கவே கூடாதுங்கிறீங்களா, நான் ஒரு நல்ல சாரி எடுத்தால் அவங்களுக்கு பிடிக்காதே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் விசாக நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா பேசாமல் தலையாட்டுற ஒரே வேலையை மட்டும் செய்யுங்க, அது நல்லது. அதே போல் தான் பெண்களுக்கும். விசாக நட்சத்திர பெண்கள் வீட்லேயும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, இல்லை நீங்கள் ஸ்கூலில் டீச்சராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த இடத்துலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஈஸியாக உங்களை தப்பாக பேசிடுவாங்க. அவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவங்க இப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பிரச்சனையாகும். ஏதாவது பண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க, கேஷியராக இருக்கீங்கங்கிற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சும்மா கீழே விழுந்து டேபிள் கடியில் ஒரு நோட்டு போயிடும், ஆனால் உங்களுக்கு தேவையில்லாத பழி பாவங்கள் வந்துடும். கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளோட பிரச்சனைகள் வருமா, அதாவது அப்பா அம்மாவுக்கு குழந்தைங்களோட பிரச்சனை வருமானா கட்டாயம் வரும். உங்கள் குழந்தைங்க விசாக நட்சத்திர குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் பிரச்சனை வரும். ஒரு 25 வயசு பையன் வீட்டில் ஏதோ ஒன்று, வீட்டில் சும்மா நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க, இங்கே தானடா வச்சுருந்தேன் காணமே அப்படின்னா, நான் தான் எடுத்தேன்றீங்களா அப்படின்னு கேட்பாரு, கோச்சிப்பார். நான் வீட்டில் இருக்க மாட்டேன், வெளியே போகிறேன்னு கிளம்பிடுவார். அந்த அளவுக்கு குழந்தைங்க விசாக நட்சத்திரமாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட பேரண்ட்ஸ் ஒரு வார்த்தை கூட பேசவே முடியாது, அப்படி தான் இருப்பாங்க. பெண் குழந்தைகளும் சரி, ஆண் குழந்தைகளும் கவனமாக இருங்க. வெளிநாட்டு யோகம் உண்டா? கட்டாயம் உண்டு. விசாக நட்சத்திர அதிபதி குருன்றதுனால நீங்கள் வெளிநாடு கிளம்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கிளப்பி விட்டுருவார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் தாராளமாக போயிடலாம். இந்த நேரத்தில் போகிறவங்க செட்டில் ஆகிற யோகமே இருக்குது அவங்களுக்கு. ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக இருக்கவங்களுக்கே பிரச்சனைகள் வரும். ஏன்னா நிறைய இழப்புகள், அதாவது உங்கள் உடம்புல சக்தி இழப்பு ஏற்படும், இரத்த இழப்பு ஏற்படும், புரிஞ்சதுங்களா? அந்த மாதிரி முடி கொட்டுறது, என்னென்னலாம் உங்கள் உடம்புலேருந்து வெளியேறணுமோ அதெல்லாம் 12ஆம் பாவம் விரயஸ்தானமாக இருக்கனால வெளியேற்றம் தான் நடக்கும். அதனால் இந்த மெனப்போஸ் அந்த மாதிரி இதிலெல்லாம் இருக்கிற பெண்கள் ரொம்ப சிரமப்படுவீங்க. முதலே உடம்புல பிரச்சனைகள் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ அதிகம்தான் ஆகுமோ தவிர ஈஸியாக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயம் உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வைக்கிற அளவுக்கு பண்ணுவார். அதே மாதிரி விபத்து அப்படிங்கிற விஷயங்களில் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி வீட்டில் சாதாரணமாக நீங்கள் ஒரு அருவாள் எடுத்து மட்டை உரிக்கிறீங்க, தேங்காய் மட்டை உரிக்கிறீங்கன்னா கூட அது உங்கள் கை மேலே பட்டு ரத்தம் வெளியேறதுக்கான வாய்ப்பு வந்துடும். அதே மாதிரி ரொம்ப கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் ரொம்ப பாதிப்படைஞ்ச வயசானவங்க பெட்லேயே இருக்காங்க அப்படின்னா மோட்ச காலகட்டமாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம். விசாக நட்சத்திரக்காரர்கள் வயசானவங்க படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் மோட்ச காலகட்டம் தான் இது. சுய ஜாதகத்தையும் பார்த்து வச்சுட்டு கவனமாக இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தொழில் எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறீங்க, வட்டி தொழில் பண்ணுறீங்க, இல்லை இந்த சிட்டு பிடிக்கிறீங்க அந்த மாதிரி, அதே போல் நகைக்கடை வச்சுருக்கீங்க. ஏன்னா குருவோட விசாக நட்சத்திரத்தின் மேலே சனி வராரு இல்லைங்களா? ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப 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 கவனமாக இருங்க, சரிங்களா? ஏன்னா தங்க நகை ஒரு சின்ன திருகாணி காணாமல் போனால் கூட ஏகப்பட்ட பணம் போயிடும். அந்த மாதிரி நகைக்கடையில் திருட்டு போகிறக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். உங்கள் கையில் இருக்கிற அந்த
தங்கம் விரயமாகறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குரு தான் பணத்துக்கு காரகர். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறீங்க, இப்படி நீங்கள் பணம் எண்ணி ஒருத்தர் கொடுக்குறீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் எண்ணும் போது ஒரு 500 ரூபாய் சேர்ந்து வந்துடும், உங்களுக்கே தெரியாது. நீங்கள் கொடுத்துருவீங்க, அவர் வாங்கி பேசாமல் அவருமே பார்க்காம வச்சுட்டு போயிட்டாருன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க, எப்போ கொடுத்தீங்க, எதுவுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். அதனால் ரொம்ப ரொம்ப பணம் எண்ணுறப்ப கூட கவனமாக எண்ண வேண்டியது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி கணக்கெழுதும் போதும் ஒரு சைபர் ஜாஸ்தியாக போட்டுறது, ஒரு குறைச்சிடுறது, இல்லை எண்ணிட்டு வரும்போது கால்குலேஷனில் தப்பு பண்ணிடுறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணிடாதீங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை எண்ணி அந்த கணக்கை முடியுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு அமௌண்ட்டை இழக்கிற மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த நேரத்தில் இழக்கிறது திரும்பியும் கிடைக்காது உங்களுக்கு, சரிங்களா? உங்ககிட்ட வாங்கிட்டு எக்ஸஸாக வாங்கிட்டு போனவங்க பாவம் நீங்கன்னு கொண்டு வந்து கொடுக்கவும் மாட்டாங்க. அது உங்கள் நேரம் அப்படி இருக்குது, அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது நீங்கள். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, இல்லைன்னா ரொம்ப சிக்கலில் சிக்கிப்பீங்க. அதே போல் வேறு தொழில்கள் செய்கிறவங்களும் அப்படி தான். விசாக நட்சத்திரக்காரர்கள் என்ன தொழில் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னாலும் விசாக நட்சத்திரக்காரர்கள் உங்கள் தங்கத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் சும்மா மோதிரத்தை கழட்டி இங்கே வச்சுட்டு ஏம்மா இந்தா நான் இங்கே மோதிரம் வச்சுருக்கேன் எடுத்து உள்ளே வச்சிருன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. அவன் மனைவி வைக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க, அவங்க மறந்துடுவாங்க, சரிங்களா? அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையவே செஞ்சிட்ருப்பாங்க. அப்புறம் அந்த மோதிரம் யாராவது வர்றவங்க ஏதோ ஒரு இதில் காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. இந்த வருஷம் முழுக்க கிடைக்காது. அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது மட்டும்தான், ஒருவேளை எங்கேயாவது கீழே வீட்டுக்குள்ளேயே விழுந்திருந்தால் கிடைக்கும், யாராவது எடுத்துகிட்டு போயிருந்தால் அது கிடைக்க வாய்ப்பே இல்லை. அதனால் விசாக நட்சத்திரக்காரர்கள் தொழில் வியாபாரன்றது கூட இல்லை, பொதுவாகவே பத்திரமா இருங்க. வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே பத்திரமா இருங்க. பணத்தை எண்ணி கொடுக்கறது பத்திரமா இருங்க, கணக்கு எழுதுறதுல பத்திரமா இருங்க. இல்லைன்னா உங்கள் வியாபாரத்துக்கும் தொழிலுக்கும் பிரச்சனை தான் ஏற்படும். மற்றபடி ஆர்டர்ஸ் வர்றதோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. கடன்னு நீங்கள் நல்லா விற்கலாம். வியாபாரிகளுக்கெல்லாம் விரயம் தானே, உங்களுக்கு பொருளெல்லாம் கடகடன் விற்கும். அந்த பணத்தை நீங்கள் வாங்கும்போது தான் கவனமாக இருந்துக்கணும். எண்ணும்போது அவங்க தப்பாக எண்ணி கொடுத்துட்டாலும் சரின்னு வாங்கி உள்ளே போட்டுக்காதீங்க, கவனமாக எண்ணி எடுத்து உள்ளே வைங்க. மோஸ்ட்லி இந்த ஜிபே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணும்போது அந்த பணமும் உங்களுக்கு கைக்கு வந்துருச்சாங்கிறதுல கவனமாக இருந்துக்கோங்க. வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, அந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்பெல்லாம் இப்போ கொஞ்சம் சிரமந்தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? வேலை போகாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு நினச்சிக்கோங்க. விரயம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வேலையும் விரயமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப ரொம்ப விசாக நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக உங்கள் வேலையில் இருங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு வழியில் உங்களை வெளியேற்ற பார்ப்பாங்க. ரெண்டாவது உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்துக்குமான பொதுவான நிலையை தான் நான் சொல்கிறேன். அதனால் எல்லோரும் பயந்துடாதீங்க. உங்கள் சுய ஜாதகத்துலேயும் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுங்கிற பட்சத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஏன்னா இந்த நேரத்தில் உங்களோட மதிப்பு, மரியாதை, பேர், உங்கள் திறமை எல்லாமே அங்கே விரயத்தில் போயிட்டுருக்கனால உங்களுக்கு அதை கொடுக்கணும்னு நினச்சவங்க கூட உங்களுக்கு பின்னாடி வர்ற இன்னொருத்தங்க ரொம்ப சூப்பராக செய்கிறதா நினச்சி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் இந்த வருஷம் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளாக கிடையாது. கடன் வாங்கலாமா? தயவு செஞ்சு வாங்காதீங்க, கடன் வாங்கவே வேண்டாம். ஆனால் இந்த நேரத்தில் கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்கள் பணம் முழுக்க கடனுக்கும் வட்டிக்குமே போகிற மாதிரி ஆகி உங்களுக்கு கையில் ஒரு பைசா கூட நிற்காது ஃப்ரெண்ட்ஸ். வழக்குகள், வாடகை வருமானங்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கு பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். இப்போது விரயஸ்தானாதிபதி நடக்கிறனால இந்த நேரத்தில் உங்களுக்கு வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கிற வழக்கு கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் அவங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் கிடச்சி அவங்க பக்கம் தீர்ப்பாயிடுற மாதிரி ஆகிடும். வாடகை வருமானங்கள், அந்த மாதிரி இதர வருமானங்கள் வருமானம் இந்த நேரத்தில் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பில்லை. வராமல் இருக்கிறது தான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பணம் வந்தால் அது வேறு ஒரு வழியில் போயிடும். அப்படி நீங்கள் எந்த செலவும் செய்யாமல் பூட்டி வச்சா கூட ஆரோக்கிய குறைபாட்டை கொடுத்து அந்த பணத்தை எடுத்துருவார். அதிர்ஷ்டம் இருக்கா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இந்த நேரமே உங்களுக்கு சரியில்லாததுனால இந்த நேரத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கவே இருக்காது. சாதாரணமாக கூட எதுவுமே அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு தோணவே தோணாது. அதனால் அது அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்ற இதை நம்பாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.